மெதுவாக பாட அன்போடு நான் கேட்டுக்கிறேன். அனைவரும் எழுந்து பாடும். பாமாலை 14. அநாதியான கர்த்தரே, தெய்வீகாசனத்திலே வானங்களேக்கு மேலாய் நீ மகிமையோடிரோக்கீரே. பிரதான தூதரும் முன்னே தம்முகம் பாதம் மூடியே சாஷ்டாங்கமாக பணிவார். நீ தூயர் தூயர் என்னோவா. அப்படியான தூசியும் சாம்பலுமான நாங்களும் எவ்வாறு உம்மை அண்டுவோம், எவ்விதமாய் ஆராதிப்போம். நீரோ உயர்ந்த வானத்தில், நாங்களோ தாழ்ந்த பூமியில் இருப்பதால் வணங்குவோம், மாபயத்தோடு சேருவோம். ஆமென். நாம் நிலவனமாகவே தென்னிந்திய திருச்சபையின் இறை வழிபாட்டின் நூலில் உள்ள காலை மாலை ஆராதனை முறைகளின் 3ஆம் ஆராதனை முறையை நாம் அனுசரிப்போமாக. கடவுளை தொழுவோம், ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும், மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்திருக்கிறோம். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும் பொழுது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும், உமது கிருபை கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பாவ அறிக்கை. ஒரு சில வினாடிகள் நாம் அமைதியாயிருந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். அறிந்து செய்த தவறுகள், நாம் ஒவ்வொருவரும் தெரியாமல் செய்த தவறுகள், நாம் ஒவ்வொருவரும் வேண்டுமென்றே செய்த தவறுகள் எல்லாவற்றுக்காகவும் ஒட்டுமொத்த மன்னிப்பை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோமாக. முதலாம் அறிக்கை ஜெபத்தை இணைந்து சொல்லுவோம். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடி என் உயிர்களை அழித்துவிடும். என் அக்கிரம நீங்க என்னை வெற்றிலும் கழுவியருளும். என் பாவமுறை என்னை சுத்திகரியும். என் மீறுதலை நான் உணர்கிறேன். என் பாவம் இப்பொழுது எனக்கு முன் நிற்கிறது. தேவனீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது பார்வையில் தீமையானதை நடப்பித்தேன். கடவுளே, சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும். ரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நாம் அனைவருமாக இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை எடுப்போமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாக நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாகுமரியில் பிறந்தார். கொஞ்ச நேரத்தின் காலத்தில் பாடப்பட்டு சிறுவில் அறைவுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்திருந்தார். பரமத்திற்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனோடு பார்த்து வீட்டிருக்கிறார். அவரிடத்தில் உருளையும் மத்தியும் ஞானத்திற்கு வருவார். பரிசுத்தரை விசுவாசிக்கிறேன். சபையும் பசுவங்கள் ஐக்கியமும் மன்னிப்பும் சைவ உயிர்த்தெழும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து நாம் மன்றாட்டு ஜெபங்களை எழுப்போமாக. நிதானமாகவே முதல் ஒரு சில வினாடிகள் அமைதியான ஆலயத்திலே முற்றிலுமாக நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை முழுவதுமாக ஒப்படைப்போமாக. 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2020 என்னும் இந்த நாளை கர்த்தர் நமக்கு உயிர்ப்பிச்சையாக தந்த தயவுக்காக முதலாவதாக
இதயங்களின் ஆழத்தந்து ஆண்டவருக்கு முழுமையான நன்றியை எழுப்போம். குடும்ப அமைப்பிலுள்ள கணவன், மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், தாத்தா, பாட்டி, கூட்டன் கூட்டின் நினைவிலே எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு ஆலயத்துக்கு வந்து திரும்பும் நிலை இப்பொழுது இல்லை என்றாலும் அந்த நிலை மீண்டுமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அரவணைத்து இங்க இருக்கிற மக்களையும் இல்லத்திலே இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். 10 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகளும் 65 வயதுக்கு மேற்பட்டவர்களும் இல்லத்தில் இருக்கும்போதும் உடல்நல பிரிவுகள் கடின பாடுகள் மத்தியில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அனுகூலமான துணையாளராக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று நாம் வேண்டுதல் செய்வோம். எந்த கடின பாடு வராமல் தனது கரம் அவர்களோடு இருக்கத்தக்கதாக ஆண்டவர் அருள் புரிவீராக. தாய்மை பேச்சை அடைந்திருக்கும் அம்மாவாளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் இந்த காலகட்டத்தில் ஆலயத்துக்கு வர இயலாவிட்டாலும் ஆண்டவருடைய கரம் அவர்களோடு இருந்து ஏற்ற வழியில் ஏற்ற கனி கிடைக்கத்தக்கதாக ஆண்டவர் உதவி தர வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்தின் மக்கள், இனஜன பந்துக்கள், பக்கத்தில் இருப்போர், தூரத்தில் இருப்போர், ஊரில் இருக்கிற மக்கள், வெளி மாநிலங்களிலே வெளி நாட்டில் இருக்கிற மக்களுக்காக கூட நாம் ஜெபிப்போம். ஜெயலலிதாமே எல்லாருக்கும் திருவாக்காளற்றம் தந்து நீ வழி நடத்தி விட வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். உணவு, உடை, உரைகள் போன்ற அடிப்படை தேவைகள் கூட கிடைக்காத மக்களுக்காக ஜெபிப்போம். இந்த லாக்டவுன் காலத்திலே பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு நிவாரணம் மிக விரைவில் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாம் ஆண்டவரை இறைஞ்சுவோம். பணி வாய்ப்பை இழந்த மக்களுக்காக ஜெபிப்போம். ஏற்ற வழியில் பணி கிடைத்து குடும்பம் செழிக்கவும் தலைக்கவும் அது கொடுக்கப்பட்டிருக்கும் கற்பத்தின் கலைகள் சிறந்ததாக படிக்கவும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாம் இறைஞ்சுவோம். பல்வேறு மன அழுத்தங்கள், மன கஷ்டங்கள், மன பாரங்கள் இருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். யார் யாருக்கு என்ன கடின பாடுகள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த கடின பாடுகள் எல்லாம் நீங்க ஆண்டவர் கிருபாக்கடாட்சம் வைத்து தைரியத்தை தந்து ஞானத்தை தந்து நாங்கள் செயல்படவும் ஆண்டவர் இம்மட்டுமாக காத்த ஆண்டவர் இருவரும் பாதுகாப்பான நம்பிக்கையோடு நாங்கள் செல்ல கிருபை செல்ல வேண்டும் என்று நாம் இறைஞ்சுவோம். அனைவருமாக இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போமாக. பல மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரவத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் விரோதமாக குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இன்றைக்கு வருவது. ஆமென். சபை அமர்வோம். திருவரை பகுதியை வாசிக்கிறோம். மனமகிழ்ச்சியான இந்த நாளுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியாவின் நூல் 8ஆம் அதிகாரம் 6 11 முடிய உள்ள இறை வசனங்கள். எரேமியாவின் நூல் 8ஆம் அதிகாரம் 6 11 முடிய உள்ள இறை வசனங்கள். நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. யுத்தத்துக்குள் பாய்கிற குதிரையைப் போல அவரவர் வேகமாய் ஓடி போனார்கள். ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகைகளாம் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் சொல்லுகிறது எப்படி? மெய்யாகவே இதோ வேத பாலகரின் கல்லை எடுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது. ஞானிகள் வெட்கி கலங்கி பிடிபடுவார்கள்.
இதோ கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டார்கள், அவர்களுக்கு ஞானம் ஏது? ஆகையால் அவர்களுடைய ஸ்திரீயைகளை அந்நியருக்கும் அவர்களுடைய வயல்களை அவைகளுக்கும் கட்டிக்கொள்பவர்களுக்கும் கொடுப்பேன். அவர்களிலே சிறியோர் தொடங்கி பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரராய் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் தொடங்கி ஆசிரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யராய் இருந்து சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள் என்பதை வாசிப்புபடியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, உங்களுடைய வார்த்தைக்காக நம்முடைய திருமுகத்தை உற்று நோக்குகிறோம். நீர் பேசப் போகிறீர், நாங்கள் கேட்கப் போகிறோம். உங்களுடைய ஜீவ வார்த்தைகள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று உங்களுடைய திருப்பாதம் பணிந்து வேண்டல் செய்கிறோம் தந்தையே. அன்பான திருமக்கள் யாவருக்கும் மீண்டும் என்னுடைய சார்பிட நான் மாலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏறக்குறைய நீங்களும் நானும் ஒரு சில இடங்களில் பார்த்தோம், ஆயுதத்துக்கு வந்து பார்த்து 160 நாட்களுக்கு மேலாயிடுச்சு. கரெக்டாக நீங்கள் கணக்கு வச்சிருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏறக்குறைய 5 முழுமையான மாதத்துக்கு மேலாக நீங்களும் நானும் முகமுகமாய் நாம் பார்க்க முடியாமல் இந்த கொரோனா என்கிற ஒரு நிமித்தமாக அது கட் ஆயிடுச்சு. இங்கே தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் நிச்சயமாக பார்த்திருக்க மாட்டீங்க. அது எங்களுக்கு தெரியாது, நாங்க பார்க்கல. நீங்களும் இந்த மாதிரி அனுபவத்தை கடந்து வந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் இப்படி கடந்து வர வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தம் என்பதை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் நான் சொல்றேன்னா, எத்தனையோ பேர் நம்ம போட்டு இருந்தவங்க இன்னைக்கு இல்லை. இப்படி திரும்பினா ஒரு சாவு, அப்படி திரும்பினா ஒரு சாவு செய்தி, எல்லாமே கடின பாடுகள். இது சாதாரண மனிதனுக்கும் இந்த சாவு நிகழ்ச்சி இருக்கிறது. மிக பணம் உள்ள வசதியுள்ள மக்களுக்கும் இதே சாவு நிகழ்ச்சி ஏற்படுகிறது. இதெல்லாம் எப்படி நினைக்கும் பொழுது இதுக்கும் கொரோனாவுக்கும் ஏதாவது இருக்கா? அது ஆளை பார்த்தா வருது, இப்படி கிடையாது. இதோட கடினமான பேண்டமிக் சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. கடினமான நேரங்களில் யாரும் தாக்கணும்னு சொல்ல முடியாது. உடனே நம்ம இந்த இடத்துல வரும்பொழுது சர்க்கஸ்ல எப்படி காமெடி ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பானோ அது மாதிரி நம்ம இருக்குது. நம்ம நினைப்போம் கஷ்டம் நினைப்போம், ஆனால் இது அவசியம். ஏன் அரசாங்கம் இதை வலியுறுத்துகிறது என்றால், இந்த மாஸ்க் கண்டிப்பாக இங்க மட்டும் இல்லை, எங்கேயும் தயவுசெய்து நீங்க போடணும். ஏன்னா நம்ம வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு எச்சிலும் ஒவ்வொரு துளியிலும் அந்த சிக் இருக்கு. இது நீங்க மனசுல வச்சுக்கணும். எல்லா விஷயத்தையும் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு குடும்பமா இருக்கிறதுனால நம்ம ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இதுக்கு போய் என் குடும்பம் தானே, என் நண்பர்கள் தானே, என்னுடைய சபையார் தானே அப்படின்னா கடைசியில் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது நீங்களும் நம்பணும். 2 விஷயங்கள். ஒன்று, நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அப்போ உங்களுக்கு நான் சேவை செய்ய முடியும். 2வதாக, நான் மட்டும் பாதுகாத்து நல்லா இருக்கிறதுனால என்னுடைய சபை மக்களையும் நான் பாதுகாக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், கடினமான நாட்களில் கூட நிறைய பேர் ஏன் நீங்க பாருங்க அப்படின்னு கேட்டவங்கள இருக்கிறாங்க. அது பொருட்படுத்தாமல் எப்போதும் 8 மாதங்கள் தொடர்ந்து பார்த்துட்டுமே பார்க்க முடியலன்னு அந்த கவலை இருக்கும் பொழுது விடாது கொஞ்சம் விடாது பார்க்கலாம் போதும்னு வரும்போது ஒவ்வொருவரும் நீங்கள் அன்போடு எந்த ஒரு முகத்தையும் காட்டாம அன்போடு வரவேற்று ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் நீங்கள் செய்தீர்கள். அதற்கு நான் நிச்சயமாக கடமை பட்டவனாக இருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த ஹார்ட்ஷிப், இதை கடந்து வருவது ஒரு கஷ்டமான காரியம். அது மட்டுமல்ல, நம்ம என்ன பண்றோம், சானிடைஸ் பண்ண சொல்றோம். எதுக்காக? கை சுத்தமா இருக்கும். பொதுவாக நம்ம சுத்தமா இருக்கிறது ஒரு பக்கம், கொஞ்சம் இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு கிருமியும் படக்கூடாது. சோப்பு போட்டு கழுவ சொல்றோம், சானிடைஸ் பண்ண சொல்றோம். ஏனென்றால் நம்ம எதை தொடரோம், எதை பிடிக்கிறோம் நமக்கே தெரியாது. அதிலிருந்து அது பரவக்கூடாது. இப்படி ஒவ்வொரு நிலைமையிலும் நம்ம கிளீனா இங்க வெளியில போயிட்டு வந்தா தயவுசெய்து குளிக்காம நம்ம பிள்ளைங்களை கூட பார்க்கக்கூடாது. அதனால சுத்தம் சோறு ஓடும் அப்படின்னு நமக்கு தெரியும். கிளென்லினஸ், அந்தையானாலும் கசக்கி கட்டுங்கிறது ஆண்டவர் திருமொழி.
நம்ம சுத்தமா இருந்தாதான் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்தை நடத்த ஒரு குடும்ப தலைவர் வேலை செய்யாம இருக்க முடியாது, வீட்டை விட்டு வெளியில போகாம இருக்க முடியாது, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருக்க முடியாது. ஆனா இந்த கடினப்பாடுகள் எல்லாருக்கும் வந்துடக்கூடாது. தன்னைத்தான் தற்காத்துக் கொள்ள முதல் கணவன், அதாவது மனைவி வேலைக்கு போனாலும் மனைவியே என்ன பண்ணணும், வேற வழி இல்லை, அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும். அப்பதான் பிள்ளைங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஏன் இப்ப ஸ்கூல் இல்லை, ஸ்கூல்ல எல்லா பிள்ளைங்களுக்கு வந்தா இது பரம பிரச்சனை. இன்னிருந்தா பஸ்ஸே ஓடுது, இது வரைக்கும் போக்குவரத்து பொது போக்குவரத்து கிடையாது. மெட்ரோ ட்ரெயின் 7ஆம் தேதி இருந்தா ஓடுது, இனிமேல்தான் ட்ரெயினே ஓடுது. ஏனென்றால் கிரௌட இருக்கக்கூடாது. நீங்களும் நிறைய இடத்துல கிரௌட இருந்தால் தயவுசெய்து எங்கேயும் நிற்காது. அன்பான என்னுடைய வேண்டுகோள், இந்த கடை வேணா அடுத்த கடை அங்கே போய்க்கணும். அதாவது டைம் பார்த்து இந்த இடத்துல ரஷ் இல்லைன்னா போய் பாருங்க. அதனால இது நமக்கு நல்லது. இதுக்கு யார் நமக்கு டீச் பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அதை நாம் மனதில் பட வேண்டும். இந்த மாலை வேளையிலே உங்களோடு 3 முக்கியமான கேள்விகளின் அடிப்படையில நாம் மாலை தியானத்தை பார்க்க இருக்கின்றோம். 3 முக்கியமான கேள்விகளிலே ஃபர்ஸ்ட் கேள்வி என்னவென்றால், நான் என்ன செய்தேன்? இந்த கேள்வி கேட்ட உடனே நான் நினைக்க தோணும், இதுவரைக்கும் எப்படியா நான் செஞ்சுட்டு இருந்தேன், இந்த கழிந்த 5 மாத காலமாக நான் என்ன செஞ்சேன்? ஆலயத்துக்கு வர்றது ஒரு பக்கம், ஆலயத்துக்கு வராமல் இருக்கும்போது என்ன பண்ணேன்? ஒழுங்கா கர்த்தருடைய வார்த்தையை நான் யூடியூப் வெளியே வரும்போது அதை கேட்டேன். வீட்டில இருந்து நான் பைபிள் வாசிக்கணும்னு இவ்வளவு நேரம் செலவு பண்ணி பைபிளை வாசினா, ஜெபம் பண்றதுக்கு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஐயா எங்களுடைய ப்ரேயர் டைம் நாங்க ஜெபம் பண்றோம். ரொம்ப சந்தோஷப்பட்டது, நல்லது. முன்னை விட நாங்க இப்போ ஒழுங்கா ஜெபம் பண்றோங்க ஐயா, நல்லது. அப்படி ஜெபம் பண்ணீங்களா? அல்லது ஒருவேளை நீங்க வீட்டை விட்டு வெளியே போகாமல் உங்க குடும்ப மக்களோடு, கணவன் மனைவி பிள்ளைகளோடு நிறைய நேரத்தை செலவு பண்ணி, முதல்ல பிஸின்னு காலையில போனா வீட்டுக்கார சாயந்தரம் தான் வருவார். நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, அவருடைய பணி அப்படி, வேலை அப்படி. வேணும்னு ஒரு வீட்டுக்கு போறது, நம்முடைய லைவ்லிஹுட்டுக்காக வாழ்க்கைக்காக செல்கிறார். இந்த நாட்களிலே உட்கார்ந்து அமர்ந்து பேசுவதற்கு சில நேரங்கள் நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்ம அன்பையும் உறவையும் பலப்படுத்தார். ஒன்று குடும்பங்களிலே கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள உறவு, இந்த நமக்கும் ஆண்டவருக்குள்ள நமக்குள்ள உறவு. அதன் அடிப்படையிலே திருமறை கொண்டாமல் வாசிக்கப்பட்ட பகுதியில் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்றால், 1 எரேமியாவின் நூல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்த்தீர்கள். இங்க மனஸ்தாபப்படாத ஒரு தாயை குறித்து சொல்கிறது. நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. சில டைம் இந்த பாத்திரமே நிறைய டைம் யூஸ் பண்றோம். நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சீங்க, அவங்க என்ன பண்ணல, உண்மையே சொல்லல, உண்மையை மறைச்சிட்டாங்க. நிறைய டைம் எங்க வரும், கல்யாண டைம்ல வரும், அது வேற விஷயங்கள வரும். எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்கய்யா, இனி கஷ்டப்படுறது நாங்கிறத அனுபவபூர்வமாக நான் சொல்றேன். நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன நம்ம பண்ணிட்டோம் என்று நினைச்சு அந்த தன் பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒரு ஆள் கூட இல்லைன்னு சொல்றாரு. நான் ஒரு ஆள் மனஸ்தாபப்படுத்திருந்தா சந்தோஷமானது. ரைட், நான் பண்ணது தப்பு, நான் கரெக்ட் பண்ணிக்கணும். நீங்க யாராவது நாங்க செஞ்சது தப்பு, நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம்னு நினைச்சிருந்தா ஆசீர்வாதம். அப்படி ஒரு ஆளும் இல்லைங்கிறார். இல்லை, யுத்தத்துக்குள் பாய்கிற குதிரையை போல் அவர் வேகமாய் ஓடி போனார்கள். ஒரு யுத்தத்துக்கு போற ஒரு குதிரை எப்படி ஆமை மாதிரி நடந்து போகுமா, இவ்வளவு விரைவா போகும். அப்படி மாதிரி அந்த மக்கள் ஓடி போனார்கள். அப்ப இந்த 5 மாத காலம் 160 நாட்களும் நான் மனஸ்தாபப்படாத ஒரு பாவியா இருந்து இன்னைக்கு வந்திருக்கிறேன்னா எனக்கு வேஸ்ட், உங்களுக்கு வேஸ்ட் இல்லைங்கய்யா. இந்த நாட்டில் நான் பிரயோஜனப்படுத்திக்கிட்டேன். என்ன நான் உணர்ந்தேன், ரிகன்சிலியேஷன், ஏன்னா நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கும் என்னுடைய மனைவிக்குள்ள தொடர்பை உறுதிப்படுத்திக் கொண்டேன். எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்குள்ள உறவு முடிந்தது சரி பண்ணி கொண்டேன். எனக்கும் சபை மக்களுக்கு இருக்க அந்த இடைவெளியை நான் சரி பண்ணி கொண்டேன் என்று நம்ம செஞ்சிருந்தா அதுதாங்க உண்மையான இந்த லாக்டவுனுடைய பிரயோஜனமான காரியங்கள் சொன்னால் அது மிகையாகும்.
இவ்வளோ எது செஞ்சு நீங்களும் நானும் பெருசா சாதிக்க போறது சொல்லுவேல, கண்ணை மூடினா ஒன்றும் கிடையாது. இது கொரோனாவில் இருக்கிற நிலைமை மனைவியும் பார்க்க முடியாது, மனைவி தான் கணவனும் பார்க்க முடியாது. கொண்டு போய் எங்க போடுறான்னு கடவுளை தவிர யாருக்கும் தெரியாது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற பேண்டமிக் மோசமான சிச்சுவேஷன். இதுக்கு யாரும் ஆளாயிடக்கூடாதுன்றதான் திரும்ப திரும்ப இதை நான் சொல்றேன். நீங்க கேர்ஃபுல்லா இருங்க, பத்திரமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. இப்போ சமூக இடைவெளி எங்க இருந்தாலும் பேசுங்க. எல்லாம் பி கேர்ஃபுல் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை காரணம் நாம அந்த நிலைமைக்கு வரக்கூடாது. அதனால மனஸ்தாபங்கள் யாரும் இல்லைன்னா அப்படிதான் போகும். ஆனா நம்ம மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி இருந்தா ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமான காரியத்தை. ஆண்டவரே, நான் செஞ்சது தப்பு, நான் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஒத்துக்கிறேன். இனிமேல நான் அப்படியாது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், எஸ்டர்டே இஸ் டெட், ஃபர்கெட் இட், டுடே இஸ் ஹியர், யூஸ் இட். நேற்று முடிந்து விட்ட ஒன்று, அது குப்பைக்கு போயாச்சு, அது திரும்பி வராது. இன்னைக்குங்கிறது நீங்களும் நானும் செப்டம்பர் 1ஆம் தேதியில இப்படி முகமுகமா ஒரு குடும்ப நினைவுல பார்க்கறது ஒரு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி எங்களுக்கு போதும் சுவாமி. இன்றைய பாருங்க, எத்தனை பேர் கோயில் மூடி இந்த டைம் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க எனக்கு தெரியும். கோயில் திறந்திருந்தாலும் கோயில் சாத்தியிருந்தாலும் நீங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிருங்க. நிறைய பேர் எனக்கு யார் யார் ஜெபம் பண்ணாங்கன்னு எனக்கு சொன்னாங்க. ஏன்னா அந்த ஆவல் எப்படியாவது ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவரை தரிசிக்க வேண்டும், என்னுடைய குறைகள் எல்லாம் ஆண்டவரத்தை கொட்ட வேண்டும் என்று நம்ம ஆசைப்படிக்க வந்துட்டு போயிருக்கோம். அவனுடைய ஆசை வந்து நிச்சயமா ஆண்டவர் கொடுப்பார். வந்ததுனால வேஸ்ட்னு தயவுசெய்து நினைச்சாரு. கோயில் ஊட்டி இருந்தாலும் அந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஏளமான ஆசீர்வாதங்களை தருவார். இரண்டாவதாக பார்க்கும்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும், அடுத்த கொஸ்டினுக்கு பார்ப்போம். சரி, அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதியை நீங்கள் திருப்பி பார்த்தீர்கள். ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். இந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும். சிறைச்சாலையில் அந்த சேவகன் இருந்தான். அதில் பவுலும் சீலாவும் கட்டப்பட்டிருந்தார்கள். அவங்க பண்ண ஜெபத்தினால அந்த செயின் எல்லாம் பிரிஞ்சிருச்சு. உடனே அவன் என்ன நினைக்கிறான்? நான் தற்கொலை தான் பண்ணிக்கணும், இல்லை நான் இவரை பாதுகாக்க வேண்டியவன். இவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னா என்ன அவ்வளோதான், சேப்டரை க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்றாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அழகா சொல்றாரு பதில். நாங்க எங்கேயும் ஓடி போகல, நாங்க இங்கதான் இருக்கோம். நாங்க ஓடி போறவங்க. ஏன்னா நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள். நீங்களும் நான் இங்க ஓடி போறோமா? இங்க ஓடி போறதா ஓடி போவோமா? ஏனென்றால் நீங்களும் நானும் இயேசுவின் பிள்ளைகள். அவன் நமக்கு தாயாக தந்தையாக இருக்கிறார். அதான் இங்க நம்ம ஓடி போக வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால ஸ்டே பேக்ங்கிறது இருக்கிற இடத்துல இருக்கிறோம். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் மாதிரி அப்பதான் கேட்கிறேன், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அர்த்தம் என்ன? எவ்ரி ஆக்ஷன் இஸ் எ ரியாக்ஷன். அவங்களுடைய செய்தியை பார்த்து அந்த கட்டெல்லாம் அவிழ்த்த பிறகும் அவங்க ஓடி இருந்தா ஓடி இருக்கலாம், ஆனா அவங்க ஓடல, அதே இடத்துல இருந்தாங்க. அப்பதான் அவங்க புத்தி வருது. ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்வேன்? இன்னைக்கு அதே கொஸ்டின் தான் ஆண்டவன் நம்மளை பார்த்து கேட்கிறார். அதே டைம் இதை சொல்லியிருக்க உங்களுக்கு தெரியும். ரட்சிப்புங்கிறது ஒரு நாள்ல பிறக்கிறது அல்ல. ரட்சிக்கப்பட்டேன், வெரி குட். இன்று ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், நல்லது. நாளையும் நான் ரட்சிக்கப்படுகிறேன், நல்லது. நேற்றே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இன்னைக்கு வேற விதமா நடந்தது டேஞ்சர். இன்னைக்கு நான் கரெக்டா இருக்கிறேன், நாளைக்கு நான் எப்படி வேணாலும் இருக்கிறேன், நான் முட்டாள். ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த சிறை காவலன் ஒரு வாஞ்சையுள்ள பாவியாக இந்த கேள்வியை கேட்கிறார். அப்பதான் 31ஆம் வசனத்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒண்ணும் பண்ண வேண்டாம், இயேசுவை நம்பு, அப்பொழுது நீயும் நீ மற்றவர்கள உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகிறது. ஒருத்தரால பாருங்க, என்டையர் ஃபேமிலி, ஒருத்தரால அந்த முழு குடும்பத்திற்கே இந்த ரட்சிப்பு கிடைக்கும். நம்ம என்ன நினைப்போம்? நான் மட்டும் நல்லா இருந்தா நினைப்போம்? யாருமே நினைக்க மாட்டோம். நான் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்,
என் பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இருசார குடும்பத்தின் மக்கள் இளைஞர் மக்கள் யாரா இருந்தாலும் சரி, irrespective of all families, யாரா இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பதை தவிர யாரு கெட்டு போகணும்னு மனசளவுல கூட நீங்களும் நான் நினைக்க மாட்டோம். இது முக்கியம். அதுதான் பவுலும் சீலாவும் அவருக்கு எடுத்து சொன்னார்கள். அதிலிருந்து அந்த சிறைக்கு அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனாக மாறினான். மூன்றாவது, நான் என்ன செய்வது? நான் இப்ப என்ன செய்யணும் ஐயா? மத்தேயு நற்செய்திகள் 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், மத்தேயு 27:22 நீங்கள் பார்த்திருந்தால், பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அவனை சிலுவையில் அறையும் என்று எல்லாரும் சொன்னார். இங்கே தீர்மானிக்காத ஒரு பாவியனுடைய நிலைமை பாருங்க. அவதை யோசிக்கல. பிலாத்து தெரியும், இவருடைய ஒரு குற்றமும் இல்லை, இவரை குற்றவாளி அப்படின்னு நான் சொன்னேன்னா அது எனக்கு டேஞ்சர். பிலாத்துடைய மனைவி சொல்றா, சரியா ஏமாந்து அவருக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துடாதையா, ராத்திரி எனக்கு சரியா தூக்கம் வரல, கலவட பலபல விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குது, அதனால அவரை ஏமாந்து கூட யாரோ பிரஷர் பண்ண குற்றவாளியாக தீர்த்தார். வேண்டாம். அதை நீங்க பார்த்துருப்பீங்க. பிலாத்து என்ன பண்ணாரு? தண்ணி கொண்டு வர சொல்லி அந்த நாட்டு வழக்கப்படி கையை கழுவு. ஏனென்றால் அவர்களிடத்தில் நான் ஒரு குற்றமும் காண, இந்த பிரச்சனை இந்த விஷயம் எனக்கு வராது, நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படியே கிறிஸ்து என்னப்பட்ட இயேசு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிலுவையில் இருக்கின்றார். ஏன்னா மக்களை எனக்கு தூண்டி விடுறதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க, எல்லாம் நல்லா உங்களுக்கு ஒரு விஷயமும் தெரியாது. தூண்டி விட்டதுனால நம்மளோட பரவாசை விடுதலை பண்ணுங்கள், இயேசுவை சிலுவையில் அறைகிறார். திருமறையில நிறைய டைம் நாம் பரவாசையா இயேசு கிறிஸ்துவ. அப்போ பரவாச விடுதலை பண்ணுங்க, இயேசுவை சிலுவையில் அறைகிறார். வேற பிரஷர்னால வழி இல்லாம அவனை விடுதலை பண்ணி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதை அந்த நிகழ்ச்சி. அதே போல இன்றும் நம்முடைய நிலைமையை பார்க்கும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று யாராவது கேட்டாங்க, நம்மளை பார்த்து இது ஒரு குற்றவாளி படி நம்ம கை காட்டி சொல்லக்கூடாது, அது நமக்கு அவமானம். ஒரு நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும், திருமறையில தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அதிலிருந்து எல்லாரும் ஆண்டவர் என்ன பண்றாங்க? இருக்கிறீங்களா நீங்க ஆட்சி அவனை ரட்சிப்பாங்க. நமக்கு கஷ்டம் வர்றது இல்லையா, நஷ்டம் வர்றது இல்லையா, நிறைய பேருக்கு அனுபவங்கள் தெரியும், சிக்காகிறது இல்லையா, பலவிதமான பிரச்சனைகள் குடும்பத்தில் வர்றது இல்லையா, வீட்டுக்கு வீடு வாசம் பண்ணி சொன்ன மாதிரி எல்லாமே நமக்கு வருது. யாரும் எங்களுக்கு எதுவும் இல்லைங்கய்யா, அப்படியே பானத்துல நடந்துட்டு இருக்கான்னு ஒருத்தரும் நீங்க சொல்ல முடியும். ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஒரு நாளும் உங்களையோ என்னையோ அவர் எந்த கஷ்டமும் படுத்தாமல் இம்மட்டுமாக ஆசீர்வதித்து அரவணைத்து பாதுகாத்து வந்திருக்கிறார். இது ஒரு தீர்மானிக்காத பாவியுடைய நிகழ்ச்சியான பிலாத்து கை கழுவிட நிறைய பேர், நீங்களும் நானும் நிறைய விஷயங்களை என்ன பண்ணுவோம், நம்மளும் அதே மாதிரி கை கழுவி என்றால் தெரியும். இதை போய் குற்றவாளின்னு தீர்த்து அந்த பாவம் எனக்கு சேரும். நம்ம என்ன சொல்றோம்? அந்த பாவம் நமக்கு வேண்டாயா, நீங்க என்னமா பண்ணிட்டு போங்க, என்ன விட்டுருங்க அப்படின்னு நம்ம அதில் விலகிறோம். உண்மை நமக்கு தெரியும். போல இந்திய நாளிலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் புதிய நாளோடு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த செப்டம்பர் மாதத்தில் 30 நாட்கள் எத்தனை மாதங்களானாலும் எத்தனை ஆண்டுகளானாலும் உங்களுடைய என்னுடைய இறுதி முயற்சி வரைக்கும் ஆண்டவர் உங்களோடு என்னோடு பயணம் செய்வார். நம்முடைய நாட்கள் எப்படி யாருக்கு தெரியாது, யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நான் ஒரு நம்பிக்கையை உண்டு, ஆண்டவரை நம்பின பிறகு ஆண்டவர் ஒருவரும் கைவிட மாட்டார். 150 நாளாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் வழிநடத்தி கொண்டு வருகிறார்னா, வெளியில போகலையா, வரலையா, சாப்பிடலையா, அல்லது யார்கிட்டையும் நம்ம பேசலையா, வேற வழி இல்லை, செஞ்சுதான் ஆகணும். இருந்தாலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கிருவியாக வழிநடத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தும். இது தொடர ஆண்டவர் நமக்கு கிருவி செய்யலாம். மனசுல வச்சுக்கோங்க. ஒன்று, நான் என்ன செய்தேன், இரண்டாவதாக நான் என்ன செய்ய வேண்டும், மூன்றாவதாக நான் என்ன செய்வது. ஆண்டவரே நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மட்டும் நான் செய்கிறேன். நானும் ஒரு பாவிதான் ஒத்துக்கிறேன்,
ஆண்டவருக்கு நாம் ஒத்துக்கொண்டோம்னால் ஆண்டவரை ஆசீர்வதிப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமிழாமின் ஆண்டவரே, இந்த ஆழமான செய்திக்கு நன்றி எடுக்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளாக 160 நாட்களுக்கு பின்பதாக ஒரு ஆழமான செய்தியை கேட்க நீ தந்த கிருபைக்கு நன்றி இருக்கிறோம். முன்பு குறிப்பின் அடிப்படையில மீண்டும் நாங்கள் சிந்தித்து பார்க்கத்தக்கதாக கிருபித்தாகும். எல்லாரையும் ஆசீர்வதி, எங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக கிருபித்தாகும். விதமான தப்பான காரியத்துக்கும் நாங்கள் உடன்படாதவர்களாக எங்களை நாங்கள் காத்துக் கொள்வர்களாக காணப்பட உதவி புரியும். இயேசுவின் தாழ்ப்பினது மன்றாடுகிறோம். சபை மக்களுக்கு அன்பாக அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். ஏறக்குறைய 5 மாத இடைவெளிக்கு பின்பு நாம் ஒருவருக்கு ஒன்றாக கூடி ஆண்டவருடைய சித்தத்தின்படி முகமாய் நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு அந்த மிகப்பெரிய கிருவிக்காக எல்லாரும் சேர்ந்து யாருக்கு நன்றி செலுத்தணும்? ஆண்டவருக்கு கண்டிப்பாக நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவர் நமக்கு உயிர்ப்பிச்சு இந்த 150 நாட்களும் கூட்டி சேர்த்து தந்தது போலவே கர்த்தருக்கு சித்தமான நாட்கள் மட்டும் தர கர்த்தருக்கு இன்றும் புதிதாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் திருச்சபையினுடைய போதசேர குழுவின் சார்பில் வாழ்த்துகிறோம். அவர்களையும் ஆண்டவர் அபரிதமாக ஆசீர்வதிப்பார்கள். எதிர்வரும் ஞாயிறு 6/9/2020 காலை 9 மணி ஆராதனை வழக்கம் போல் நடைபெறும். அது சாதாரணமான ஆராதனையாகத்தான் இருக்கும். இதனால் இப்பொழுது திருவிருந்து கொடுக்கக்கூடாது என்பது அரசனுடைய கட்டளை. அதனால் எப்பொழுது திருவிருந்து கொடுக்க வேண்டும் என்று அந்த கட்டளை நிறைவேற்றப்படுகிறதோ அப்பொழுது திருவிருந்து கொடுக்கப்படும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களது மாத சந்தா, ஏலவரவு, உண்டியல்கள், பிடியரிசி நாங்கள் வரும்போது சில கொடுத்தீர்கள், நன்றி செலுத்துகிறோம். அதை இன்னும் கொண்டு வந்திருந்தாலும் அது எதுவரும் ஞாயிறு நீங்கள் கொண்டு வருவதாக இருந்தாலும் தயவுசெய்து கொண்டு வந்து ஆலயத்தில் நீங்கள் படைத்து அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். முகக்கவசம் அணியாமல் தயவுசெய்து ஆலயத்துக்கு வர நீங்கள் முனையாதீர்கள். மறவாமல் ஒவ்வொரு காலமும் வரும்பொழுது முகக்கவசம் அணிந்து வாருங்கள். ஒரு இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இது இங்கே வந்த உடனே இந்த டாக்டர் பார்க்குற மாதிரி காய்ச்சல் பார்க்குறாங்கன்னு யாரும் இங்கே தவறாக நினைக்கக்கூடாது. அரசனுடைய கட்டளை, அதனால அது பார்க்கப்படுகிறது. நீங்கள் ஒத்துழைக்க அன்போடு குறைக்கப்படுகிறது. சமூக இடைவெளி நீங்க அழகாக உட்கார்ந்துருக்கீங்க. இதே போல என்றென்றும் அமர அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதுக்கு மேலே வரவங்க கண்டிப்பா வெளியில தான் உட்காரணும். அங்கேயும் உங்களுக்கு அந்த சீட் அதை போலவே காணப்படும். 10 வயதுக்குட்பட்ட சிறு குழந்தைகள் தயவு செய்து அழைத்து கொண்டு வர வேண்டாம். அப்புறம் 65 வயதுக்கு மேற்பட்ட வயதுகள் மறவாமல் ஆலயத்துக்கு வருவதை நீங்கள் இருப்பது நல்லது என்பது பொது கருத்து. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அவசர தேவை ஏதாவது இருந்தால் நீங்கள் என்னுடைய செல்பேசி எண் 9994230171 அல்லது இங்கே இருக்கும் செயலர், பொருளர், கமிட்டி உறுப்பினர்கள் யாரை கேட்டாலும் இமிடியேட்டா உங்களுக்கு உதவி செய்வாங்க. எனக்கு தொடர்பு கொள்வார்கள். தயவுசெய்து உங்களுக்கு தேவையை இருந்தால் அவரை தைரியமாக உரிமையோடு நீங்கள் தொடர்பு கொள்ள அன்போடு நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். ஆலய ஆராதனை முடிந்தவுடன் யாரும் இந்த கேம்பஸில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு 6 மணிக்கு ஆராதனை தொடங்கினேன். காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை தான் ஆலயம் திறந்திருக்க வேண்டும். அதற்கு மேலே திறந்திருந்தால் அது வேற மாதிரி ஆகும். அதனால நீங்கள் அதை மனதில் கொண்டு ஆலய ஆராதனை முடிந்த உடனே நீங்கள் விதத்துக்கு புறப்பட்டு செல்ல அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை விட ஆலயத்துக்கு உள்ளே வரும்பொழுது நாம் வணக்கம் செலுத்தும் போது தோத்திரம் போட்டுக்கலாம். ஒருவர் தொடவோ அல்லது நாம் கை குலுக்கவோ போதும். அதெல்லாம் பழைய நடைமுறை. இப்பொழுது நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஃபர்ஸ்டே நான் சொன்னது போல ஒன்று நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இன்னொன்று நம்மளால மற்றவர்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது. அதை மனதில் கொள்ள அன்போடு நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் தொலைபேசியில தொடர்பு கொண்டு நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆலயத்துடைய லிங்க் எல்லாத்துக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அமைச்சிருக்கோம். நீங்கள் அதிலிருந்து வெளியில வந்துட்டா எந்த ஒரு நியூஸ் உங்களுக்கு வராது. ஏதாவது செயலா பொருளா கம்பெனி முறை எல்லாம் டோர் டு டோர் வந்து சொல்ல முடியும். நம்ம வீடு பல இடத்துல இருக்கு, அப்படி போகவும் முடியாது. இந்த லிங்க் இருந்தால் எது இருந்தாலும் அடுத்த டைம் உங்களுக்கு வந்துடும், நீங்க பார்த்துக்கலாம். அங்கிருந்து இங்கே வெளியில வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிவது கடினமாகிடும்.
இந்த ஆலயத்துடைய லிங்கை நீங்கள் கேட்டு பெற்று அதை தொடர்பில் வைத்திருந்தால் எந்த விஷயமானாலும் உங்களுக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். அப்டேஷன் உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். எங்கள் விடைக்கு அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நான் மீண்டுமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கீர்த்தனையிலே 86வது பாடலை பாடுவோம். சுந்தர பரம தேவம் ஐந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்ற இந்த பாடல். இந்த பாடல் பாடும் பொழுது உங்களுடைய சந்தா அவர்களை முன்பாக பண்ணுவது நீங்கள் படைக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த பக்கத்தில் உங்களது நன்றி காணிக்கையும் அதே போல புது காணிக்கையும் நீங்கள் செலுத்த அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். வரிசையாக வந்து நீங்கள் செலுத்திட்டு உங்கள் இடத்துக்கு யாரையும் டச் பண்ணாமல் இடத்துலாம் வரிசையாக வந்து செலுத்தி நீங்கள் உங்கள் இடத்துல நிற்க அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். நான் மீண்டுமாக எழுந்து நின்று சுந்தர பரமதேவமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்ற பாடல். சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சி கீர்த்தனம் என்றும் புவியும் தந்து சொந்த ஜீவனையும் ஈந்து ஆட்டினார் நாமை வந்தார் கோட்டினார் அருள் மொழி சூட்டினார் திருவையார் தேற்றினாரே துதி சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சி கீர்த்தனம் என்றும் பாதக பசாசார் வந்த தீரனும் பாவத்தால் வந்த பாவிகளான விட்டாரே வேத பிதாவுக்கு வந்த ஜாதியாக கூட்ட வந்த மேசியாவை பற்றும் சவித்தாரே போதனுக நீதி பர் பாதமதில்லாதரவில் கூடுங்கள் பாவத்தோய ஓடுங்கள் ஜெயத்தை கொண்டாடுங்கள் துதி சொல்லி பாடுங்கள் பாடுங்கள் சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சி கீர்த்தனம் என்றும் விண்ணிலுள்ள ஜோதிகளும் எண்ணடங்க சேனைகள் விந்தையாய் கேட்கவே மண்ணிலுள்ள ஜாதிகளும் உண்மையுள்ள பொருட்களும் வல்லபரன் எனக்கு சொல்லியேற்றவே அன்னதாம் பிதாவுக்கோர் பொன்னிய குமாரனை கொண்டாடிட அவர் பதம் தேடிட வெகு தீரன் கூடிட துதி புகழ் பாடிட பாடிட சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சி கீர்த்தனம் என்றும் சத்திய தலைவர்கள் இத்தக பெரியார்கள் சங்கத்தோட்டாலும் கேரோ தங்கி வாழவே எத்திசை மனிதர்களும் பக்த விசுவாசிகள் ஏகமீகும் சமாதானமாக வாழவே உத்தம போதகர்களும் சத்திய திருச்சபைகள் உயர்ந்து வளர்த்தி பயந்து தாழி நயந்து கிறிஸ்துவுக்கு எல்லாம் நயந்தான் Christ,
நாம் இந்த வேணுமாகவே ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் செலுத்திருக்கிற இந்த பொது காணிக்கைக்காக, சிறப்பு நன்றி காணிக்கைகளுக்காக, சந்தாக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கை, எவ்வளவு ஆர்வம் அநேக பேருக்கு நாங்கள் பார்த்தோம். ஆனாலும் தவிர்க்க ஏதாவது சொன்னீர்கள் நேரடியாக கொண்டு வந்து கொடுத்தார்கள், இல்ல சந்திப்பிலே தந்தார்கள். நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஒவ்வொருவரும் பலவிதமான கடினப்பாடு இருந்தார். ஆண்டவர் செய்து வந்த கிருபைகளையும் நன்மைகளையும் நினைத்து மன எழுச்சியோடு இந்த காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். ஒவ்வொரு பைசாவும் ஆசீர்வதியும். திருச்சபையுடைய எதிர்கால பல்வேறு தேவைகளை சரிப்படுத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டியிருக்கிறோம். தேவைகள் உள்ளப்பா, இட தேவைகள் எல்லாருக்காகவும் தெரியும். ஆனால் நாங்கள் கடினப்பாட்டு மித்தமாக யாரையும் வலியுறுத்தவில்லை என்று அறிகிறேன். இருப்பினும் மக்கள் மன எழுச்சியோடு கொடுத்து கொண்டிருப்பதற்காக இருக்கிறோம். எல்லாம் மிக விரைவில் முற்று பெறும் வாய்ப்பை தாரும். கொடுத்த கரங்களையும் உள்ளங்களையும் இல்லத்தின் மக்களையும் 1000 மடங்கு ஆசீர்வதியும். அது மட்டுமல்லாமல் சுவாமி ஒவ்வொருடைய உச்சந்தறிந்து உள்ளங்கள் வரை நிறைவாக பாதுகாக்கப்படும். பத்திரமாக இல்லம் சேர கிருபை தாரும். மீண்டும் வரும் ஞாயிறு காலை 9 மணிக்கு இதே ஆலயத்திலே நாங்கள் ஒருவரும் குடும்ப உறவிலே முகமுகமாய் பார்க்கும் வரை அவனுடைய மாறாத பிரசனம் இந்த ஜெபாக்கியத்தில் வந்திருக்கிற எங்களை மட்டுமல்ல, வர இயலாமல் இல்லத்திருக்கிற ஒவ்வொரு பெரியவரையும் சிறியவரையும் குழந்தைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து நடத்த வேண்டும் என்று இயேசுவின் தாழ்கடிதம் என்றாலும் தந்தை ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையுடைய நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகலவாக நிறைவு பாடலாக புத்தரிச்சி பாடல்களிலே கீர்த்தனைகளிலே 317வது பாடலை பாடுவோம். அனுக்கிரக வார்த்தையோட இப்பொழுது அடியாரை அனுப்ப அனுக்கிரக வார்த்தையோடே இப்போது அடியாரை அனுப்பும் ஐயா. மனமதில் தயவுறும் மகத்துவமே வந்தனம் உமக்காமே. மனமதில் தயவுறும் மகத்துவமே வந்தனம் உமக்காமே. நின் திருநாமமதில் கேட்ட நீர்மலமாம் மொழிகள் சந்ததம் எமகதம் மிக பலனளித்து சாமி நின் அருள் புரிவார். சந்ததம் எமகதம் மிக பலனளித்து சாமி நின் அருள் புரிவார். தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகள் தினமுமக்கே. பாத்திரமே அதிசோதித பரமே ஆகசரண்யாமே. பாத்திரமே அதிசோதித பரமே ஆகசரண்யாமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் சமாதானம் அனைவரோடும் நம்மை சார்ந்த எல்லா இடங்களில் உள்ள ஆகிய உலக மக்களோடும் இன்றும் இன்னும் எப்பொழுதும் காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். வீட்டில் எல்லாருக்கும் என்னுடைய சார்பிலும் சார்பிலும் என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்ளும்போது நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் கர்த்தருக்கு சித்தமான ஞாயிறு நன்றி.